வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஎம்எஃப் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாருங்க. இந்த மாதிரி திருப்பூர் பக்கத்தில் வந்து பல்லடம் பக்கத்தில் ஒரு ஆம்னி வேனுமு ஒரு ஈச்சர் வேனுமு இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்து 2 லேடிஸுங்க ஸ்பாட் அவுட்லேயே இறந்துட்டாங்க. அந்த ஆம்னி மேலே அடிச்சிருக்கார். அந்த ஆம்னி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருந்துங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த சாப்பிட வருவாங்கள்ல, அதுக்காக வந்திருக்காங்க. வந்து சாப்பிட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க. வந்து கல்யாணம் எல்லாம் பேசிட்டு கரெக்டாக அந்த பல்லடத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்திருக்காங்க. எங்கேங்க ரோட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வண்டி நின்றுட்டுருக்குது. எப்போவுமே ஓரமாக நிறுத்தி ஏதோ கடைக்கு போயிருப்பாங்க, பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஆப்போசிட்டு இங்கேருந்து வர்ற அந்த வண்டி வந்து ஈச்சருங்க, காளான் லோடு ஏற்றிட்டு வந்த வண்டி சென்னையிலேருந்து. இப்படி நேராக போகிற வண்டிங்க ரைட்டில் திரும்பிடுச்சு. அவரோட கண்ட்ரோல் ஏதோ விடிட்டாப்பிளையாட்டிருக்குது. அப்படியே ரைட்டில் நின்றுட்டுருக்கிற ஆம்னியில் போய் அடிச்சிருக்கிறாப்பிள்ளைங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறேன். இது வந்து நம்ம டிஎம்எஃப் இது நடந்த உடனேயே எனக்கு அப்போவே வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸில் எனக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி டிஎம்எஃப் இதை பற்றி நீங்கள் ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுங்க. சரி, நானும் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கலான்னு நினச்சிங்க. கொஞ்சம் வேலை காரணனால இப்போது நைட் எடுத்து நான் உங்களுக்கு இதை நான் காமிக்கிறேன். இப்போ மிக முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கங்க, இப்போ இவங்க கொண்டு வந்து அடித்ததில் அந்த குடும்பத்தோட நிலைமையை நினச்சி பாருங்கள். எத்தனை குடும்பம், ஒரு குடும்பங்களா 2 குடும்பங்களா 2-3 குடும்பம் இருக்குது இல்லை மொத்தமாக. அவங்க ஃபேமிலி, அவங்க சொந்தக்கார எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள். அது என்ன விசேஷத்துக்கு போயிட்டு வந்தது, அது ஒரு மிகப்பெரிய இதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஓனர் நினச்சி பாருங்க. அந்த வண்டி வந்து இன்னும் லோடு இறங்கியிருக்கு, போயிருக்கு, வந்திருக்குன்னு அவர் ஒரு பக்கம் அங்கே நினச்சி வந்துட்டு இருந்திருப்பார். எத்தனை குடும்பங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனையே இன்றைக்கி வந்து நின்றுட்டுருக்குன்னு பாருங்கள். நீங்களே இந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டிரைவரு மேக்ஸிமம் எல்லாம் காமிச்சிருப்போம். நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இதில் காமிக்கிறது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம காமிக்க முடியாது, அதுக்கு மேலே இருக்குதுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ்க்கு வந்து காலேங்க முழங்கால கீழே வந்து அப்படி கட்டாகி ஒரு லேடிஸ்க்கு வெளியே வந்திருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம சில விஷயங்கள் காமிக்க முடியாது, ரொம்ப பப்ளிக்காக வந்து இதை நம்ம காமிக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் டிஎம்எஃப், நம்ம டிஎம்எஃப்க்கு நான் சொல்கிறது அதுதானுங்க. இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நானும் கூட என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் அந்த வீடியோ சொல்லி நான் அவங்க வரும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் என்றைக்குமே ஸ்பீடு வந்து நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக போவோம், இல்லை 1/4 மணி நேரம் லேட்டாக போவோம், அவ்வளோதான். கொஞ்சம் முன்னாடி கிளம்புனா வேலை முடிஞ்சது, ஸ்பீடு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஓரளவுக்கு மாறி அவனே வந்து இன்றைக்கி சாயந்தரம் தான் நேரில் வந்து இன்றைக்கி சொல்லிட்டு போனாப்பிள்ளைங்க. இந்த மாதிரி வந்து எப்போ நான் இப்போது 80க்கு மேலே மேக்ஸிமம் ஓட்டுறதே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து வண்டி சர்வீஸ் பண்ணிவிட்டு எங்களை வந்து காமிச்சிட்டு போனாப்பிள்ளைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூருக்கு செட்டிவேளத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் தாராவூர் ரோடு செட்டிவேளைன்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 கிலோமீட்டர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் கரெக்டாக இந்த பசங்க, சின்ன பசங்க 2 பேரும் வந்து அப்படியே பைக்கில் விளையாண்டுட்டு வந்து ஒரு 2 பெரியவங்க போயிட்டு வந்திருக்காங்க. அப்படியே வளைச்சுட்டு போட்டு போயிட்டானுங்க. ஒரு நூலில் முட்டாமல் போயிட்டாங்க. கரெக்டாக பெரியவங்க லெஃப்ட் எடுத்துருக்காங்க, கீழே வந்து விழுந்துட்டாங்க. பாவம் அந்த பெரியவங்க என்னவாகவும் செஞ்சாங்கன்னு தெரியலேனி. பாவம் அவங்கள ஜிஹெச் எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப அவருக்கு பெரியவருக்கு தலை, மண்டை, கிட்டத்தட்ட கால் எல்லாமே அடிங்க அவருக்கு. பாவம் அந்த அம்மாவுக்கு அடிங்க. அந்த அம்மா வயசான அம்மா, 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வயசானவங்க. அதனால் வந்து ஒரு சின்ன இதுதானுங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேனுங்க. போலோ வீடியோ ஏதோ ஒரு வீடியோ, அந்த சில பசங்க வந்து இப்படி அந்த இது பண்ணிட்டு போகிறது. இன்றைக்கி இருக்கிற பசங்க 2 வீலர் ஓட்டுறவங்க தயவு செஞ்சு நீங்கள் போகும்போது கரெக்டாக நீங்கள் லெஃப்ட்டு நேராக போய்ட்டுருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஜிக்ஜாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வளைஞ்சு போகாமல் நீங்கள் அவுட்டரில் பண்ணிங்க, எதாக இருந்தாலும் பிரச்சனை. ஏன்னா அவுட்டரில் யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கேருந்து திருப்பூரை தாண்டி 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் ஓட்டி பழகிக்கலாம். இல்லையா நடு காட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம் 2 வீலர்லாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக்கு கரெக்டாக கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறான ரோட்டில் தயவு செஞ்சு நீங்கள் பண்ண வேண்டாம். அதுதான் வந்து நான் ரொம்ப கேட்டுக்கிறேன்னுங்க. ஏன்னா இதுக்குன்னு வந்து நம்ம தனி இடம் ஒதுக்கிட்டோம்னா நம்ம பிரச்சனை இல்லை. அங்கே போய் என்ன வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அந்த பைக் இப்படி ஓட்டுறது அப்படி ஓட்டுறது ஓட்டிக்கலாம். அதுவும் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக போச்சு மனசு வந்து. அதனால் வந்து இந்த விழிப்புணர்வு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீமை பார்க்குறவங்களுக்கு, ஏன்னா நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு சொன்னீங்கன்னா போதும், நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். முடியலையா ரைட் படுத்துருங்க, வண்டி ஓரமாக போட்டு படுத்துருங்க. இல்லையா ரைட் ரூம் போட்டு படுத்துருங்க. இல்லைன்னா வண்டி தொடாதீங்க, வண்டி எடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை பார்த்துங்க. இரவு நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கண் முழிச்சு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் ஓட்ட வேண்டாம். சிரமப்பட்டு
உங்களால் முடியலையே தூங்கிடுங்க, இல்லையே பங்குங்க இருக்கா, டோல்கேட் இருக்கா, முடியலன்னு படுத்துருங்க. ரொம்ப சிரமப்பட்டு ஓட்ட வேணாம். ரொம்ப சிரமப்பட்டு ஓட்டி ஓட்டி இந்த தூக்கத்தினால் நிறையா விபத்து நடக்குது. அதுக்கு நம்ம டிஎம்எஃப் கேட்டிருக்காரு, அதுக்கு ஒரு தனியாக விழிப்புணர்வு வீடியோ நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ப்ரீஃபாக போட்டு கொடுங்க. நைட்டு நம்ம வந்து எப்படி ஓட்டுறது, கார் வந்து எப்படி ஆரம்பத்தில் வந்து நம்ம போய் சேர டெஸ்டினேஷன் 500 கிலோமீட்டர் இருந்தாலும் 800 கிலோமீட்டர் எப்படி நம்ம ஓட்டுறது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னோடய சொந்த நாலேஜுக்கு சொந்த கருத்துலையும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் வந்து வீடியோ போடுறேனுங்க. அதை நீங்கள் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விபத்து இல்லாமல் நம்ம தவிர்த்துக்குவோம். அதனால் வந்து தயவு செஞ்சு கரெக்டாக ஓட்டுங்க. மது அருந்த வேண்டாம், ஸ்பீடு போக வேண்டாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி விபத்து நடக்கிறதுல வந்து ஃபோன் பேசுகிறது வந்து நிறைய நடந்துகிட்ருக்குதுங்க. இப்போ சமீபத்துலேயும் கூட என் ஃப்ரெண்டு வந்து கூட போயிட்டுருக்கும்போது சொல்லியிருந்தாப்புல, ஏதோ கூட 2 பேர் பேசிட்டு போயிட்டுருக்காங்க, 4 பேர் போயிருக்காங்க மற்ற காரில். அவருக்கு வந்து ஏதோ பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாமல், அதனால் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க திடீர்னு டென்ஷன் ஆகிட்டார். ஏதோ பயங்கர பிரச்சனை, 2 வாரத்துக்குள்ளே வாக்குவாதம், ஸ்டேரிங் லெஃப்ட் இழுக்கிறாரு, ரைட் இழுக்கிறாரு. இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற நம்ம நண்பன் பார்த்துட்டு, சாமி நீ ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்தி சாமி, புண்ணியமாக போட்டு நீ வந்து ஃபோன் பேசிட்டு இவ்வளோ சண்டை போட்டு வண்டி ஓட்டாத, நீ வேணால் நின்று பேசிக்க, இல்லைன்னா எனக்கு லெஃப்ட்டில் வேணால் வந்துக்க, நான் ஓட்டிக்கிறேன், ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு அப்படியே வண்டி ஸ்பீட் ஆகுதுங்களாம்மா. ஸ்டேரிங் லெஃப்ட் ரைட் ஒரே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் எப்படியோ போராடி கீராடி நம்ம நண்பன் வந்து வண்டி பிடிக்கிட்டானுங்க. அந்த மாதிரி வந்து பெண்கள் ஆகிட்டுங்க, நம்மளோட டிஎம்எஃப் நிறைய பேர் ஆகட்டும், ஃபோன் பேசிட்டு தயவு செஞ்சு வண்டி ஓட்ட வேண்டாங்க. அதுக்கப்புறம் 2 வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், முடிஞ்ச வரைக்கும் எதுவும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் காரில் நிறைய ப்ளூடூத் வந்துருச்சு இல்லைங்க. நீங்கள் வாட்டுக்கு ஆன் பண்ணி நீங்கள் வாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருக்கலாம், எந்த டென்ஷன் இல்லாமல் போங்க. தயவு செஞ்சு கார் ஓட்டும்போது டென்ஷன் இருந்தாலே தயவு செஞ்சு சொல்கிறேன், வண்டி நீங்கள் நிப்பாட்டிடுங்க. வண்டி ஓட்டவே வேண்டாம். உட்காந்து டீ சாப்பிட்டு ஆறாமரை பேப்பரை படிச்சுட்டு நீங்கள் ஜம்முன்னு நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் கழித்து வேணாலும் நீங்கள் போங்க, தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் கிளம்புற விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அவசரமாக கிளம்பி அவசரமாக போகிறோங்கிறது, அது வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. 8 மணிக்கு நீங்கள் கிளம்பணுமா வேண்டாம், 7 மணிக்கு கிளம்புங்க, 7:30 கிளம்புங்க, பொறுமையாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 120 போகிறது 80 போங்க, 85 போங்க. போகிற இடத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக போவீங்க, ரைட், 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்பிக்கிங்க, அவ்வளோதான். போகிற டீ குடிக்கிறீங்களா, பேப்பர் படிக்கிறீங்களா, அப்படியே நீங்கள் மட்டும் ஜாலியாக போயிட்டுருக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்த இந்த விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எத்தனை குடும்பங்கள் வந்து இது வந்து அவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, அவங்களுடைய சம்பந்திங்க, மாமனார் மாமியார், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பல சொந்தக்காரர் வந்து இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி ஜீவிச்சில் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க டிரைவரோட குடும்பம் ஆகட்டும், பாவம் அவங்களையும் நினச்சி பாருங்க. அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா போதும் டிஎம்எஃப். நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவறு செய்யாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நடந்துக்கலாம். ஏன்னா தவறுங்கிறது வந்து இன்றைக்கி விபத்துங்கிறது வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. என்ன காரணம்? அறியாமை, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஃபோன்னால் விபத்து நடந்திருக்குதுங்க, குறுக்கால வந்தனால விபத்து நடந்திருக்குது. அதனால் தயவுசெய்து சொல்லணுங்க. நன்றி, வணக்கம்.